ஒன்ஸ் ஒரு ஸ்கல்ப்டர் இருந்தாராம். எல்லா நாளும் ஒரு பெரிய ஸ்டோனை சின்ன சின்னதாக கார் பண்ணிகிட்டே வந்தார். எல்லாரும் அவரை கேட்டாங்க, எப்படி உங்களால் ஒரு கல்லேருந்து இவ்வளோ அழகான விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியுதுன்னு. அதுக்கு அவர் சிரிச்சிட்டே சொன்னார், அழகுன்றது இந்த கல்லில் ஆல்ரெடி இருக்குது, நான் அன்வான்ட் பார்ட்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனஸ்ட்லி நம்ம லைஃப்பும் அப்படி தாங்க. கான்ஃபிடென்ஸ் வேணும்னா டிசிப்ளின் பில்ட் பண்ணணும். ஹெல்த்தி பாடி வேணும்னா ஸ்லோவாக அன்ஹெல்தி ஹேபிட்ஸை ரிமூவ் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு ரெசிபி எனக்கு எக்ஸாக்டாக அதை தான் ரிமைண்ட் பண்ணிச்சு. பிகாஸ் யூஷுவலாக பீஸானா மைதா சீஸ் ஹெவியாக இருக்கும். ஆனால் அதுவே நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்டானா அதுவும் ஹெல்த்தியாக. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஹை ப்ரோட்டீன் ராகி தோசை பீஸா. நோ மைதா, நோ மில்க், நோ சீஸ், ஆனால் செம்ம டேஸ்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் தோசை பேட்டரில் ராகி ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், ஆனியன், கார்லிக், கேரட்னு இப்படி எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டோஃபுவை நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம ப்ரோட்டீனுக்கான முக்கியமான இன்க்ரீடியண்ட். ஆலிவ்ஸையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல்ல ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை போட்டு ஒரு தோசையை வாத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்க்ரீடியன்ஸை மேலே டாப்பிங்காக வைங்க. அவ்வளோதான். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் டேஸ்டியான ஒரு ஹெல்தி ராகி தோசை பீஸா ரெடி. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் கிச்சன் ஸ்மெல்லே சும்மா கெஃபே மாதிரி சூப்பராக இருக்குது. நல்ல ஹெல்த்தி ஹை ப்ரோட்டீன் ராகி தோசை பீஸா ரெடி. சம்டைம்ஸ் ஹெல்த்னா பனிஷ்மெண்ட் இல்லைங்க, இட்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம பாடிக்கு நல்லது சூஸ் பண்ணுறது ஒரு சின்ன டெசிஷன். ஆனால் அந்த ஒரு டெசிஷன் நம்மளோட எவ்ரிடே சாய்ஸாக இருந்தால் நம்மளோட லைஃபே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடும். நம்மளோட எனர்ஜி மாறும், கான்ஃபிடென்ஸ் வளரும், அண்ட் ஃப்யூச்சரும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.